மதிப்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நண்பர்களே, மீன ராசிக்கான லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நான் பேசியிருக்கிறேன். ஐயா, லாட்ரி அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதில் வர்ற பணமும் எனக்கு தேவைப்படாது, நான் அதை பற்றியே நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தயவுசெய்து அந்த பதிவுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லையா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏன் நாம் போய் மூக்கை நுழைச்சிட்டு அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏன் குறை கூறணும் இல்லையா? இந்த பதிவில் நான் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 8 நிமிஷமாக பேசியிருப்பேன். இதில் உங்களுடைய 10 நிமிஷத்தை தேவையில்லாமல் இதில் செலவழித்து அந்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பல கோடி ரூபாயை நீங்கள் இழந்துட வேண்டாம். உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் இழந்துட வேணாம் ஐயா. அதனால் தயவுசெய்து இந்த 10 நிமிஷம் இதில் செலவழிக்க வேணாம். விருப்பம் உள்ள நபர்கள் மட்டும் பாருங்கள். பொதுவாக நம்ம காணொலியில் ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ராசி பலன் கொடுக்குறோம், மாத ராசி பலன் கொடுக்குறோம், வார ராசி பலன்கள் கொடுக்குறோம். நம்ம காணொலி வாயிலாக தொடர்பு கொள்கிற நிறைய பேருக்கு ஜாதகங்களும் நாம் பார்த்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய நபர்கள் இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நான் பிடிப்புத்தன்மையோடு விளையாடுறேன் ஐயா, பல மாதங்களாக பல வருஷங்களாகலாம் நான் பணத்தை முதலீடு பண்ணி பார்த்துட்டே ஒன்றும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியலையா, எனக்கு என்ன தசாபுத்திகள் போய் கொண்டு இருக்கிறது, என் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறனால நம்ம சில விஷயங்கள் கொடுத்துருக்குறோம். அப்போது இதுக்கான நாட்டு சம்மந்தமாக நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றது கூட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு முடிவு பண்ணி நம்ம ஆனால் பார்ப்போம், இல்லைன்னா ஒதுங்கிக்கலாம். அதே மாதிரி எப்படி வச்சாலும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் கண்டிப்பாக யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது 3 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த 3 நட்சத்திரங்களில் கன்ஃபார்மாக ஒரு யோக நட்சத்திரம் இருக்கும், பெஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய நட்சத்திரமும் இருக்கும். அப்போ அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த நட்சத்திரத்திற்கான ஓரை காலத்தை தேர்ந்தெடுத்து நாம் அதில் மட்டும் மூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக என்றாவது ஒரு நாள் அதில் தான் பணம் கிடைக்கும். அந்த லாட்ரி அதிர்ஷ்டத்துக்கு மட்டும் கிடையாது, பல நல்ல விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் அதில் பண்ணினோம்னா அந்த கிரகத்தினுடைய ஓரைக்காலம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓரை அறிந்து செயல்பட்டவனுக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஓரையை பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி கர்ண நட்சத்திரம்னு சொல்லி ஒன்று இருக்கும் கன்ஃபார்மாக. அந்த கருணநாதன் அப்படிங்கிறது யார், அது எந்த அதிபதி, நவகிரகங்களில் யார் அந்த கருணநாதனாக வருகிறார், அவருடைய நட்சத்திரங்கள் என்ன, அதில் பெஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதற்கான ஓரை காலத்தை தேர்ந்தெடுத்து சில விஷயங்களை நம்ம பண்ணுகின்ற பொழுது அது நமக்கு சாத்தியமாக்கிக்கிறலாம். ஆக இதுதான் வழிமுறைகள். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால், இந்த நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பஞ்சபட்சி இருக்கும். இப்போ இந்த பஞ்சபட்சி அப்படிங்கிறது நமக்கு என்ன நட்சத்திரம் வருதோ, வளர்பிறையில் என்ன திதியில் பிறந்திருக்குமோ, தேய்பிறை திதியில் எந்த திதியில் பிறந்திருக்குமோ அன்னைக்கு நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறத எல்லாம் கணக்கிட்டு அதற்கான பஞ்சபட்சி அப்படிங்கிற அந்த பறவையை வச்சு அதற்கான நேர காலத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுற போது கூட அதுலேயும் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் உண்டு. இப்படி பல விஷயங்கள் இருக்குதுங்க ஐயா. அதனால் நாம் இப்படி தான் போனோம், இப்படி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் முறையான வழியை நம்ம தேர்ந்தெடுத்து போனோம்னு சொன்னால் நம்ம பண இழப்பீடுகள் நிறைய ஆகாது. வெட்டியாவில் ஏன் பணத்தை இழக்கணும்? அதனால் நான் என்னுடைய காணொளி வாயிலாக இந்த விஷயங்கள் அப்படி நிறைய சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பல நண்பர்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி பல பேர், ஐயா உங்கள் வழிகாட்டுதல் பிரகாரம் மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் நான் விளையாடுறேன், மற்ற நாட்களெல்லாம் நான் அந்த பக்கமே போகிறதில்லன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பில் அவங்க பணம் பொருளை இழக்க வைக்கக்கூடாத அளவில் அவங்க லாட்டரியில் முழுமூச்சாக போய் பணத்தை இழந்துடக்கூடாது, பொருளாதாரத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறனால அந்த யோக நட்சத்திரம் கருண நட்சத்திரம் அதற்கான ஓரை காலத்தை மட்டும் கொடுத்துட்டு விட்டுறோம். நம்ம லாட்ரி அப்படிங்கிறது நீங்கள் தான் வாங்கணும், நான் தான் வாங்கணும், அவங்களுக்கு தான் விழுங்கணும், இவங்களுக்கு தான் விழுங்கணும் அப்படி சட்டம் கிடையாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் ஓரை காலத்தை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு நம்ம விலகிறது தான் நல்லது. அதன் அடிப்படையில் நான் நிறைய பேருக்கு வழிமுறைகள் தான் கொடுத்துருக்கிறேன். லாட்ரியில் போய் நம்ம பணம் பொருளை இழந்து நம்ம நஷ்டப்பட்டு நம்ம வாழ்வாதாரத்தையே முற்றிலும் அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் ஐயா இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். அதனால் இந்த பதிவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மீன ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 12வது ராசி, குருபவனுடைய வீடு. இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒரு 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் இருக்குது.
இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், என்ன ராசியில் இருக்கிறேன், எனக்கு லாட்ரி யோகம் உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பொதுவாக கமெண்ட் பாக்ஸில் கேட்குற போது நம்ம என்ன சொல்ல முடியும்? யார் வேணாலும் வாங்கிக்கலாமே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆக ஜாதக ரீதியாக பார்க்குறப்போ தான் நமக்கு நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகளை வச்சு சரியா இது ஒரு மிகப்பெரிய கெடுதல் தரக்கூடிய தசை தசாபுத்திகளாக இருக்குது, பணம் பொருளை இழக்கக்கூடிய தசை தசாபுத்திகளாக இருக்குது, நீங்கள் அதில் மூவ் பண்ணாதீங்கய்யா, பிரயோஜனமான வேலையை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் இல்லையா? நம்ம அதை சொல்லிடலாம். ஆனால் பொதுவாக கேட்குற போது என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த மீன ராசிக்கு இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த கிரகங்களுக்கு சாதகமான எண்கள் என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்கறனால தப்பு கிடையாது. இது வந்து பொதுவான கணிப்பு, சரிங்களா? அதனால் இந்த மீன ராசி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 3, 5, 9, 8, 6, 2. 3, 5, 9, 8, 6, 2 அப்படிங்கிறது பொதுவான எண்கள். இந்த ராசிக்கும் இதில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் இதில் இருக்கிற நட்சத்திர பாதங்களுக்கும் கன்ஃபார்மாக இந்த எண்களுக்கு சம்பந்தம் உண்டு. அதன் அடிப்படையில் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன். இது பொதுவான எண்கள். இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது 1, 4, 7 இந்த 3 எண்கள் அதில் வரலை, 0ம் வரலை. சரி, இந்த எண்களுக்கே தான் வாய்ப்பாங்கய்யா, இந்த 0 வந்தால் என்னங்கய்யா பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. 0 வந்து பொதுவான எண், அது எங்கே வேண்டுமானாலும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் வரலாம். இதில் சொல்லப்படாத 1, 4, 7 அப்படிங்கிற எண்கள் இருக்குது. அதாவது 1 அப்படிங்கிறது சூரியனுடைய எண்ணாகவும், 4 அப்படிங்கிற ராகு பவனுடைய எண்பம், 7 அப்படிங்கிறது கேது பவனுடைய எண்ணாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத இதில் நான் கொடுக்கல. ஆனால் இந்த எண்கள் 1, 4, 7 எங்கேயா வரலாமா என்கிட்ட? ஒரு முறை நம்பர் வரலாம். ஆனால் மேக்சிமம் 3, 5, 9, 8, 6, 2 இந்த மீன ராசிக்கு சாதகமான எண்களாக இருக்கின்றது. இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம், எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 4 இலக்க எண்களாக ஒருவர் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க. 0359 அப்படின்னு போட்டார்னா அவர் நம்பர் தான். 0399னா அது உங்கள் நம்பர் தான். 0999 அந்த உங்கள் நம்பர் தான். 0995 அப்படி 99 95 இப்படி எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சுக்கலாம். 28 26 26 29 96 26 எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு நீங்கள் விளையாண்டுக்கலாம் ஐயா. ஆக இந்த ராசிக்கும் இதில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் இந்த எண்களுக்கும் கன்ஃபார்மாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நாம் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். அப்போது 4 இலக்க எண்களுக்கே நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ 6 இலக்க எண்கள் அப்படிங்கிற போது இந்த 3, 5, 9, 8, 6, 2 வந்து எப்படி வேண்டாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம். இந்த 0 எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதில் சொல்லப்படாத எண்கள் 1, 4, 7 ஏதாவது ஒரு இடத்துல வரலாம். பட் இந்த இதில் சொல்லக்கூடிய எண்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கண்டிப்பாக தரும். அப்போது இந்த எண்களை வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணிக்கலாம். இது ஒரு பொதுவான கணிப்பு ஐயா. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், யாரையும் நான் வந்து போய் லாட்ரி வாங்கு, அதில் போய் விளையாடு அப்படின்னு சொல்லி யாரையும் நான் வற்புறுத்தலை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி இருக்கிற இடத்துலலாம் ஏன் விற்கிறாங்க, எதுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் கொஞ்சம் யோசனை பண்ணணும் இல்லையா? அப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆக ஜோதிடத்தில் சொல்கிறவங்கள மட்டுமே நம்ம குறை சொல்லிடக்கூடாது. நீ என்ன லாட்ரி கணிப்பு கொடுக்குற, நீ என்ன நம்பர் கொடுக்குற, நீ என்ன லாட்ரி ஏஜெண்டா, நீ லாட்ரி விற்பனையாளரா, நீ என்ன ஜோசியரா அப்படின்னலாம் பயங்கரமான கேள்விகளெல்லாம் நம்ம மக்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி அதே நபர்கள் அந்த கடையில் கேட்கல, லாட்ரியை மூடு அப்படின்னு சொல்லலாம், லாட்ரியை விற்காதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஏற்குமாறான விஷயங்கள். ஆக எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் இது கிடையாது. தயவுசெய்து தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்க ஐயா. இந்த இடத்துல லாட்ரி விற்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம். சரிங்களா சாமி? அப்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்காகவும் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்காகவும் அவர்கள் கேட்டதற்கு இணங்க இந்த கணிப்பை நான் கொடுத்துருக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி பாருங்கள், விருப்பம் இல்லாதவர்கள் விட்டு விட்டு பிரயோஜனமான வேலையை பார்க்கலாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.